கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது பரிபூர்ண நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனம் கூறுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக, பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியிலே பலவிதமான தீமைகளை செய்து பணத்தை சம்பாதிப்பார்கள். அப்படி சம்பாதிக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய ஆக்கினை வரும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பிரியமானவர்களே, நம்முடைய நாவினாலே பொய்யான காரியங்கள் பேசாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாய் நடக்கும்போது மாத்திரமே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்கள். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பொய் பேசி ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று. பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் அழிந்து போகிறது? ஏனென்றால் பொய்யான ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் உண்மை இல்லை. பொய்யான வாழ்க்கை வாழும்போது கர்த்தருடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போகும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். பரிபூரண ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துக்காக நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும். பலவீனத்திலே இப்படிய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. சூழ்நிலையில எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களிடம் வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தேவசமத்திலே காத்திருக்க உண்மை துதிக்க முடிய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இப்படியே ஆசீர்வதிக்கும் கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.